السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ல அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் அமல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு இந்த வகுப்பிற்கு வருகை தந்து இதை செய்மடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவருடைய அருளையும் கருணையும் புரியவானா என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பிச்சேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கை குழப்பங்கள் என்கிற ஒரு செய்திகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் வந்து சொல்லுகின்ற கொள்கை, அல்லாஹ்வால் அருளப்பட்டிருக்கின்ற கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை. இந்த நேர்வழியை சிதைப்பது என்பது ஷைத்தானுடைய மிகப்பெரிய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிற போதே ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அவகாசம், ரப்பி அன்சிர்னி இலா யௌமி யுபஅஸூன், எங்கள் ரட்சகா, எனக்கு நீ மறுமையில் உயிர் தெளிவிக்கப்படுகிற வரைக்கும் காலம் அவகாசம் தான். அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து சொல்கிறான், ஃபைன்னக மினல் முன்தரீன், நீ அவகாசம் வழங்கப்பட்டவனில் ஒருவராக இருக்கிறாய். இந்த அவகாசத்தை பெற்றுக்கொண்டு ஒரு அவகாசத்தின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு சவாலை அவன் விடுத்து விட்டுத்தான் இந்த உலகத்திற்கு அவன் வந்திருக்கிறான். சொர்க்கத்திற்கு மனிதன் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்களில் முதன்மையானது ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கும் காரணமாக யார் இருந்தான்? ஷைத்தான் தான் இருந்தான். அதனால அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் நமக்கு சொல்லுகிறான், யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகும் அஷ்-ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. ஆதமின் மக்களே, உங்களுடைய பெற்றோர் இருவரையும் ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்தி அதன் மூலம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை போன்று உங்களையும் சொர்க்கத்தை விட்டு அவன் வெளியாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம சொர்க்கம் செல்லாமல் இருக்கிறோம் சொன்னா அதற்கு காரணமா என்ன இருக்கும்? ஷைத்தானுடைய சூழ்ச்சி தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படியான சூழ்ச்சி காலகாலமாக நடந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் 10 நூற்றாண்டு வரைக்கும் மனித சமுதாயம் தௌஹீதில் தான் இருந்தார்கள், ஏகத்துவத்தில் தான் வாழ்ந்தார்கள். அந்த தௌஹீதை சிதைத்து மனித சமுதாயத்திடத்தில் ஷிர்கை தோற்றுவித்தவன் யார் என்று கேட்டால் அதற்கான காரணம் யாரு? ஷைத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அவர்களில் இருந்த மரணித்த நல்லடியார்களை நினைவு கூறுவதற்காக வேண்டி அவருடைய கபருக்கு அருகாமையில் சில அடையாளங்களை ஏற்படுத்திக் கொண்டு காலப்போக்கில் அந்த கற்களை அடையாளங்களை வழிபடக்கூடியவர்களாக அந்த சமுதாயத்தை மாற்றியது ஷைத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சஹீஹ் புகாரியில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வத்து சுஆஉ யஊக் யஊஸ் நஸ்ர், இவர்களாம் யாரு? அவரா ரிஜால் ஸாலிஹூன், நல்லடியார்கள், அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லவர்கள். அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அந்த மரணித்தவருடைய அடக்கத்தலத்தில் அடுத்த தலைமுறையிடத்தில் ஷைத்தான் என்ன சொன்னா, இவர்களெல்லாம் உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த நல்லவர்கள், இவர்களை நீங்கள் ஏனைய மனிதர்களை அடக்கம் செய்ததை போன்று அடக்கம் செய்து விட்டுவிடக் கூடாது, மராயசனோ இங்கே நீங்கள் இவர்களுக்கான ஒரு நினைவிடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் நினைவிடம் ஏற்படுத்தப்படுகிறது.
அடுத்த தலைமுறையிடத்துல இந்த இடத்தை நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் அடுத்த தலைமுறை அதை மரியாதை செலுத்துகின்ற இடமாக மாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை இடத்துல நீங்க உங்க என்ன தேவை இருந்தாலும் இங்க கேட்கணும், கேட்டாதான் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை ஊட்டுகிறான். அதன் அடிப்படையில் தான் அந்த கபரிடங்கள் வணக்கத்தலைகளாக மாறியது. இதன் வரலாறு. இன்னைக்கு நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சில பேர்களை சொல்லி சிலைகள் இருக்கு. அதாவது கற்கள் வழங்கப்படக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு சில தலைமுறைகள் எடுத்து பார்த்தோம் சொன்னா மனிதனா இருப்பான், வாழ்ந்தவனா இருப்பான், அல்லது அரசனா இருப்பான். அவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாடு இந்த சைத்தானிய திட்டத்தினால் இந்த மக்கள் உள்ளங்களில் புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த உலகம் முழுக்க இணை வைப்பு என்கிற மாவாத செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டை நான் சொல்றதா இருந்தா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றால் அவர் அப்படித்தான் தன்னை அறிமுகப்படுத்தினார். கால இன்னி அப்துல்லாஹ், அவர் என்ன சொன்னார்? நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொன்னார். அத்தானியல் கிதாபி வஜஅல்னி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்தால் என்னை நபி ஆக்கினான் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலம் முழுக்க அவர்கள் என்ன பிரச்சாரம் செஞ்சாங்க? அல்லாஹ் என்று வணங்க தகுதியான வேறு இல்லவே இல்லை, அவனே வணங்குங்கள், அவனை வழிபடுங்கள் என்பதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கோட்பாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றதும் உலகத்திலிருந்து அவர்கள் சொன்னாங்க உயர்த்தப்பட்டார்கள். அந்த உயர்த்தப்பட்ட உடனே சவுல் என்கிற பவுல் உலகத்திற்கு வந்து சொன்ன கோட்பாடு என்ன? அவர் தன்னை இறைவனுடைய மகன் என்று சொன்னார். அவர் அப்படி சொல்லவில்லை. சவுலுக்கு இந்த செய்தி எங்கிருந்து கேட்டது? அவருடைய ஸ்டேட்மெண்டா? சவுல் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு அசரீரி கேட்டது. சரி என்றால் யார் என்று தெரியாத ஒரு குரல். அந்த குரலிலே என்ன சொல்லுகிறது? நான் தான் தேவகுமாரனாகிய இயேசு அப்படின்னு அந்த குரல் சொன்னது. நீ என்ன செய், உலகத்திற்கு இந்த ஊருக்கு சென்று என்னுடைய மகிமை பிரச்சாரம் செய், அதற்கான அத்தாரிட்டி அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படுது, எனக்கு பின்னாடி நீதான் யோசிக்கணும், நான் கொண்டு வந்த இந்த செய்தியை பிரச்சாரம் செய்யணும் என்கிற அடிப்படையில அவரிடத்தில் அந்த தூதுத்துக்குரிய மிச்சம் கொடுக்கப்பட்டது என்கிற அடிப்படையில அவர் சொல்லுகிறார். யாரு? சவுல் சொல்லுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? தேவ குமரன். இந்த வாதம் எப்படி ஷைத்தானால் அவருடைய உள்ளத்திலே புகுத்தப்பட்டதோ அது போன்றுதான் உலகத்திலே எல்லா வழிகட்ட சித்தாந்தங்களும் இருந்து கொண்டு. இரண்டாவது ஷைத்தானுடைய இலக்கு என்ன? மனித சமுதாயத்தை வழிகெடுப்பது. இதை அல்லாஹ்வுக்கு அவர்கள் சொன்னாங்க. ஒரு சிறந்த உதாரணத்தின் மூலமாக அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. خطنا رسول الله صلى الله عليه وسلم خطا بيدي, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கரத்தால் ஒரு நேர்கோடை வரைகிறார்கள். பிறகு வஹத்த ஹுதூத்தன் அல்-யமீனி வல்-ஷிமால், அந்த நேர்கோட்டுக்கு வலதும் இடதுமாக வேறு சில கோடுகளை அல்லாஹ்வின் தூதர் வரைந்து விட்டு பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த முதலில் வரைந்த நேர்கோடை சுட்டிக்காட்டி விட்டு சொல்கிறார்கள், ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, இதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை, தத்தபியோ அதனை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுக்கு இடது மறந்துமா வரைந்த கோடுகளை சுட்டிக்காட்டி விட்டு சொல்கிறார்கள், வஹாதிஹி சுபுலுன் முத்தஃபர்ரிகா, இது பலதரப்பட்ட பாதை, வஅலா குல்லி சபீலின் ஷைத்தானுன் யதுஉ இலைஹி, அதில் ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு மக்களை வீசுகிறான், அதன் பக்கம் வந்து விடுங்கள் என்று அழைக்கிறான். எந்த வழியின் பக்கம்? எந்த வழியின் பக்கம்? எந்த வழியின் பக்கம்? மாஷா அல்லாஹ், பலதரப்பட்ட வழிகளை உருவாக்கிவிட்டு, அதாவது நேர்கோட்டுக்கு நேர்வழிக்கு மாற்றமாக உருவாக்கப்பட்ட பலதரப்பட்ட வழி, அந்த வழியை சுட்டி காட்டி விட்டு இது சொல்றா செய்தா இதன் பக்கம் வந்து விடுங்கள் என்று ஒவ்வொரு பாதையில் இருந்து கொண்டு அழைப்பு கொடுக்கிறான். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், அல் குஃப்ரு பில்லாஹ் வஹ்தா, நிராகரிப்பு என்பது ஒரு மதம், அது எத்தனை வடிவங்களில் தோற்றமளித்தாலும் சரி. ஏனென்றால் நேர்வழி என்பது ஒன்று, நேர்வழிக்கு பிறகு இருக்கக்கூடிய அத்தனை நல்லது அல்லாஹ் சொல்றான் இல்லையா,
சத்தியத்திற்கு பிறகு வழிகேடுகளை தவிர வேற என்ன இருக்கு? சத்தியத்திற்கு புறம்பா இருந்து கொண்டிருக்கிற அத்தனை என்னது? வழிகேடு. அந்த வழிகேடான பாதையை ஷைத்தான் தான் மனிதனுக்கு உருவாக்கி வைத்துக் கொண்டு அதன் பக்கம் மக்களை அழைக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளக்கத்தை சொன்னதற்கு பிறகு சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 153வது வசனத்தை ஓதி காட்டுகிறார். வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான பாதை, தத்தபியோ அதனை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபியு சுபுல பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நேர்வழி என்பது எத்தனை? ஒரு வழி மட்டும்தான், அந்த ஒன்றை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அந்த ஒன்றுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய எத்தனை வழிகள் இருந்தாலும் அவை அழைத்து விடுவது வழிகேடு. அல்லாஹ் தஆலா சொல்றார், தத்தபி அதனை பின்பற்றுங்கள், வலா தத்தபி சுபுல பல வழிகளை பின்பற்றாதீர்கள், ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி அப்படி நீங்கள் பல வழிகளை பின்பற்றினீர்களானால் அது உங்களை என்னுடைய நேரான பாதையை விட்டு வழி தவற செய்துவிடும். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசம் இதுவே என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய விளக்கத்திற்கு சான்றாக ஓதி காண்பிக்கிறார். ரசூலுல்லாஹி விளக்கம் சொன்னாங்க, நேர்கோடை வரைந்து இதுதான் நேரான பாதை. நேரான பாதை என்பது ஒன்றை ஒன்று மட்டும்தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஒரே நேர்வழிதான். இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் உண்மையான நேர்வழி. உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் ஒரே நேர்கோடை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு யாருக்கு என்ன கொள்கை விஷயத்துல முரண்பாடு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்த கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்த கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, எல்லாரும் பிரச்சாரம் செய்த கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அர்த்தம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நஹ்னுல் அன்பியா நஹ்னுல் அன்பியா இஹ்வத் அன்னாத்தி, நாங்கள் நபிமார்கள் ஒரு தந்தை வழி சகோதரர்கள். என்ன சொன்னாங்க? தந்தை வழி ஒன்றுபட்ட சகோதரர்கள் நாங்கள். உம்மஹாத்துஹும் ஷத்தா, எங்களுடைய தாய்மார்கள் வேற வேற. சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஓசி, நாங்கள் எல்லாம் நபிமார்கள் எப்படிப்பட்டவங்க? நாங்க தந்தை வழி ஒன்றுபட்ட சகோதரர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாய்மார்கள் வேற வேற. யாருக்கா புரியுமா அந்த ஹதீஸ்? மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரிங்களா? என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி அவர்கள்? இத ஒரு அக்லானி கேட்டா, இந்த ஹதீஸ் கேட்டா, அக்லானி என்ன யார் தெரியுமா? அறிவை கொண்டு ஹதீஸை மறுக்கக்கூடியவன், அறிவை கொண்டு ஆதாரங்களை மறுக்கக்கூடியவன். அவன் கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? இந்த ஹதீஸ் அறிவுக்கு முரண்படுகிறது. எப்படி முரண்படுது? ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, நாம நபிமார்கள், எங்களுடைய வாப்பா ஒண்ணு. வாப்பா ஒண்ணுன்னா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, உம்மா வேற வேற. உம்மாவும் ஒன்னாவே இருக்கணும். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா யாரு? உம்மா யாரு இருக்கணும்? அப்பா அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும். அப்படிதானே? அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்யுது? இது முரண்பாடான ஹதீஸ் அப்படின்னு கொண்டு வருவோம். சரிங்களா? அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஹதீஸுடைய சரியான கருத்தை புரிந்து கொள்ள முடியாதனால ஏற்படுகிற பிரச்சனை. இந்த ஹதீஸுடைய பொருள் என்ன? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஃபத்வல் பாரி என்கிற நூலில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க, ஐ அஸ்லு தீனுஹும் வாஹித் ஹுவ தௌஹீத், அன்பியாவுடைய தீனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அது என்ன? தௌஹீத். தௌஹீத் என்றால் ஏகத்துவம், இறை கொள்கை. அதான் அவருடைய தீனுடைய அடிப்படை. உம்மஹாத்துஹும் ஷத்தா, தாய்மார்கள் வேற வேற என்று சொன்னார்களே, அதற்கான அர்த்தம் என்ன? அவருடைய ஷரியத்துகள் வேற வேற. ஷரியத் சட்டங்கள் இருக்கு இல்லையா? அதனால தான் நாம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? முஸ்லிம்கள் கொள்கையில் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டும். கொள்கையில் நமக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது? முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் கொள்கை என்பது அடிப்படையான விஷயம். அதே நேரத்தில் ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களில், மசாயில் சார்ந்த விஷயங்களில் முரண்பாடுகள் இருக்கும். ஏன்? அது அடிப்படை அல்லாத விஷயம். இந்த அடிப்படை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப அதே விஷயத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நாங்கள் நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு மேல
எண்ணிக்கை இல்லாமல் வந்திருக்கக்கூடிய நபிமார்கள் அத்தனை பேரார்கள் எல்லாரும் யாரு ஒரே தீனை பின்பற்றியவர்கள். அவனுடைய தீனுடைய விஷயத்தில் அவனுக்கு முரண்பாடு கிடையாது என்றால் கொள்கை ஒன்று. கொள்கை விஷயத்துல முரண்படுவதற்கு அனுமதி இல்லை. எல்லாரும் ஒரே கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரே கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், சொல்லி காட்டுகிறான். வலக்கத் பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் யஅ்புதுல்லாஹ வ யஜ்தனிபுத் தாகூத். நபி உங்களுக்கு முன்னர் அனுப்பிய ஒவ்வொரு தூதர்களும் என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு பிரச்சாரம் செய்தன அன் யஅ்புதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்தை விட்டு விலகுங்கள். வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுன். நபியே, உமக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம், உங்களுக்கு முன்னர் பல நபிமார்களுக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம். அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுன், நிச்சயமா வணக்கத்திற்கு தகுதியான இலாஹ் அல்லாஹ்வை வேறு யாரும் இல்லை, அவனை அவர்களை வணங்க வேண்டும் என்பதுதான். இதுதான் தீனுடைய அடிப்படை. இந்த அடிப்படை விஷயத்தில் என்ன கிடையாது? முரண்பாடு கிடையாது. இந்த அடிப்படையான விஷயத்துல முரண்பாடு எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது என்று கேட்டால் ஷைத்தானிய சித்தாந்தத்தின் மூலமா. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த தௌஹீதை எப்படி சவுல் என்று சொல்லக்கூடிய யூதன் சிதைத்து அதை முக்கரவு கொள்கையை திணித்து இந்த சித்தாந்தமா மாற்றினானோ, அதற்கு அவனுக்கு பின்னணியா இருந்தவன் ஷைத்தான். ஷைத்தானுடைய தூண்டுதலால் தாவாவால் அவன் ஈர்க்கப்பட்டு இந்த வழிகளை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தான். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தின் மூலமாக மீண்டும் மறுமலர்ச்சி ஏற்பட்ட இந்த மார்க்கத்தை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய தீனை கொண்டு வரல. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது பழைய தீன் தான். ஆனால் பழைய தீனை செஞ்சாங்க, அதில் இருந்து கொண்டிருக்கிற தீனில் புகுத்தப்பட்டிருக்கின்ற விஷயங்களை அல்லது தீனுக்கு புறம்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை, இணையத்தை, குஃப்ரை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து தூய தௌஹீதின் அடிப்படையிலான கொள்கையில் மக்களை வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களை தான் அல்லாஹ்வின் தூதர்கள் மீள் உருவாக்கம் செய்துவிட்டு சென்றார்கள். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தாவாவை சிதைப்பதற்கென்று இந்த சமுதாயத்தில் சில வழிகர்கள் தோன்றினார்கள். அதில் தோன்றிய முதல் கூட்டம் யாரு? ஹவாரிஜ். மாஷா அல்லாஹ். முதல் கூட்டம் ஹவாரிஜ், இரண்டாவது கூட்டம் ஷியா. ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு பின்னால் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்து இந்த சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு இப்படியான ஒரு கொள்கை குழப்பம் உருவெடுக்கிறது. ஷியாக்களை பொறுத்தவரையில் அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதன் ஒருவன் என்றால் அடங்கிக் கொள்ளணும். இது திட்டமிட்ட அடிப்படையில் யூதனால் உருவாக்கப்பட்ட, எப்படி ட்ரினிட்டி என்பது யூதனால் உருவாக்கப்பட்ட கொள்கையோ, கிறிஸ்துவம் என்பது யூதனால் உருவாக்கப்பட்ட கொள்கையோ, அதே போன்று இஸ்லாமின் பெயரால் ஷியாயிசம் என்பது யூதனால் உருவாக்கப்பட்ட கொள்கை. அப்துல்லா இப்னு சபா என்கிற யூதன் தான் தன்னை முஸ்லிமாக அறிமுகம் செய்து, எப்படி சவுல் தன்னை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டவன் என்று பகிரங்கப்படுத்தி அதன் பின்னர் இந்த பரப்புரை மேற்கொண்டானோ, அதே போன்று சவுல் என்பவன் தன்னை முஸ்லிமா அறிமுகம் செய்து அதற்கு பின்னர் அவன் பரப்பிய வழிகட்ட சித்தாந்தம் தான் என்னது? ஷியாயிசம் என்பது. ஷியாயிசத்தை பொறுத்த வரைக்கும் ஷியத் அப்படின்னு சொன்னா நாம் அதை பல கட்டங்களா விளங்க வேண்டியிருக்கு. முதலாவது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியிலான போர், சண்டை, ஆட்சி அதிகாரத்துடைய விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த சண்டை சச்சரவு இருந்துதான் இந்த ஷியா என்கிற வார்த்தை பிரபலம் அடையும். இது குர்ஆன்ல அதுக்கு முன்னாடி இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இன்னல் லதீன ஃபர்ரகு வ கானு ஷியன், யார் தம்முடைய மார்க்கத்தை பிரித்து ஷியாக்களாக மாறினார்களோ, அந்த இடத்துல ஷியா என்று சொன்னால் ஷியன் என்று சொன்னால் பிரிவுகள். அப்ப இதனுடைய நேரடியான அர்த்தம் என்ன? ஷியா அப்படின்னு சொன்னது கட்சி, பிரிவு என்பதால் அந்த வார்த்தைக்கான நேரடியான பொருள். அப்ப இதன் அடிப்படையில அலி ரலியல்லாஹு காலகட்டத்தில் ஷியத்து அலி என்கிற ஒரு கூட்டம், அதற்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு கூட்டம் இருந்தாங்க. உங்க பேருக்கு தெரியுமா? முழுமையா சொல்லுங்க. ஷியத்து அலி, அப்படி ஆப்போசிட் என்னது? ஷியத்து முஆவியா. அப்படி என்ன நடந்தது? அது முஆவியாவுடைய அணி, இது ஷியா, இது அலி ரலியல்லாஹுடைய அணி. அப்படி என்ன அர்த்தம்? அது ரெண்டு கட்சி, ரெண்டு டீம். இப்ப நம்ம சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகம்,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு சேர்த்துட்டு இன்னொரு கட்சியை உருவாக்கிட்டாங்க. கரெக்ட் தானே? ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு கழகத்தினால பிரிவு இருந்துச்சுன்னா அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரியான ஒரு நிலைதான் இரண்டு அணியினர்கள் யாரு? இரண்டு அணியினர்கள் யாரு? முஸ்லிம்கள். இரண்டு அணியினர்கள் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்கிற அடிப்படையில் முரண்பட்டார்கள். அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் ஷியத் அலி, ஷியத் முஆவியா என்று இருக்கூறாக இருந்தார். இந்த பிரிவல்ல உண்மையில் ஷியா என்பது. இதெல்லாம் உண்மையான ஷியா. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷியா என்று நம்ம யார பேசுறோமோ அவர்கள் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இதன் பின்னர் அலியுல்லா ஒரு பெயரை சொல்லிக் கொண்டு மார்க்கத்தில் பல கொடுமைகள் உருவாக்கி அப்துல்லா இப்னு சபா அவருடைய தாக்கத்தின் மூலமாக ஒரு புதிதான ஒரு மதமா உருவெடுத்தவர்கள் தான் ஷியாக்கள் சொல்றோம். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஷியா என்பது ஒட்டுமொத்த பேர் என்று சொன்னால் அதற்குள்ள அவங்களுக்கு பல பேர் இருக்கு. இஸ்னா அஷரியா, ராஃபிலா, சபையா, இப்படி பல பேர் அந்த கூட்டத்தில் இருக்கு. அப்ப இந்த ஷியாக்கள், இந்த கூட்டம் என்பது அவர்கள் வழிகட்ட சில சித்தாந்தங்களை சொல்லி உருவானவர்கள். அவங்கள்ட்ட என்னெல்லாம் வழிகடைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கையே இஸ்லாமிற்கு முரணானது. அவர்கள் விலாயா விசாயா வசாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விலாயத், விலாயத் என்று சொன்னால் வலி என்கிற அந்த அந்தஸ்து தகுதி. வசாயத் என்று சொன்னால் வசி, உபதேசிக்கப்பட்டவர், உபதேசம் செய்யப்பட்டவர், வசியத் செய்யப்பட்டவர். அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தபடியாக இந்த மார்க்கத்தின் அதிகாரம் யாரிடத்தில் இருக்கணும்? அலி ரலியல்லாஹு இருக்கணும். அலி ரலியல்லாஹு தான் வலி என்கிற அடிப்படையில அவர்தான் யாரு? அடுத்த ஹலீஃபாவாக வர வேண்டியவர் என்கிற நம்பிக்கை ஷியாக்கள் இருக்கு. அவர்கள் சொல்லுவாங்க இந்த விலாயா கோட்பாடு, வசாயா கோட்பாடு என்கிற கோட்பாடை பற்றி சொல்லுவாங்க. இது எந்த ஒரு அவங்களுடைய தத்துவம் எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க மதத்தை சார்ந்த முகமது பின் யாக்கூப் அல் குரைலி, இவங்க யாரு சொன்னா சஹீஹ் புகாரி ஹதீஸ் நூல் இருக்கு. அது நம்மகிட்ட அஹ்லு சுன்னah இடத்துல எந்த அந்தஸ்துல இருக்கு? மாஷா அல்லாஹ். குர்ஆனுக்கு அடுத்தபடியான கிதாப் எதுன்னு சொல்லுவோம்? சஹீஹ் புகாரி. அதான் மார்க்கத்துடைய மூலாதாரங்களில் குர்ஆன், அதற்கு அடுத்தபடியாக முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய நூல் சஹீஹ் புகாரி. அதே அந்தஸ்துல இந்த குலைனியுடைய புத்தகம், அதுதான் அவங்களுக்கு குலைனி என்பதுதான் அவங்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்க அந்த ஷியா கோட்பாடுகளில முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவங்க. குர்ஆனுக்கு அடுத்தபடி அவரை தான் செய்வாங்க. வெறும் அறிஞரா பேரறிஞரா பார்ப்பாங்க. அவருடைய புத்தகத்தில் அவர் சொல்றாரு, நம்ம இடத்துல யாரு வழி என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு. அவர் சொல்றாங்க இஸ்லாமிய அடிப்படை புனில் இஸ்லாம் அலா ஹம்ஸின், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது என்னது? ஹதீஸுடைய வாசகம் இல்லையா? என்ன அர்த்தம்? இஸ்லாம் 5 தூண் மீது கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க என்னெல்லாம் 5 தூண்: அஸ்ஸலாத்து வஸ்ஸகாத்து வஸ்ஸௌம் வல் ஹஜ் வல் விலாயா. சொல்லுங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், விலாயத்து. சரியா? சரியா தப்பா? மாஷா அல்லாஹ். இங்க 4 விஷயம் கரெக்டாக சொன்னாங்க. தாயிமுல் இஸ்லாம் என்கிற ஒரு தலைப்புல என்ன செய்றாரு இந்த செய்தியை, அதாவது அல் காஃபி ஃபில் உசூல், இதா ஷியாக்களிடத்துல சஹீஹ் புகாரியுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நூல். குலைனி என்பவரால் எழுதப்பட்ட அல் காஃபி ஃபில் உசூல். அப்படின்னா உசூல் என்றால் அடிப்படை, அடிப்படைகளில் எல்லாவற்றுக்கும் போதுமானது என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை தான் செய்றாங்க. இந்த நூல், அந்த நூல் அவங்கள்ட்ட சஹீஹ் புகாரிக்கு அந்தஸ்து இருக்கிறது, அது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நூல். அந்த நூலை ஆசிரியர் சொல்றாங்க, இஸ்லாம் 5 தூண் மீது நிறுவப்பட்டிருக்கிறது: தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இது 4மே நம்மளும் சொல்றதுதான். சரிங்களா? அதுல கடைசியில இருந்து 5வது அல் விலாயா, விலாயத் என்றால் வலி என்கிற அந்தஸ்து. இதே போன்று என்ன செய்றாங்க, இதை ஷியாக்கள் பல இடத்துல பல விதமா சொல்லி காட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் செய்றாங்க இந்த 5வது விஷயம் விலாயத் என்பதை என்ன செய்றாங்க சொல்லிவிட்டு, இதுல எல்லாவற்றை விட சிறந்தது விலாயத் தான் அப்படின்னு சொல்றாங்க. வலி
என்பதை ஏற்றுக்கொள்ளாதவரை ஒருவர் யார் ஆகுதில்லை, ஷியா ஆகுது, முஸ்லீம் ஆகுது இல்லையா? முஸ்லீமுக்கு இது இல்ல களிமா, நம்முடைய அடிப்படை வேற தானே. அப்போ ஷியா ஆகுது இல்லை என்பதுதான் இவருடைய இந்த கோட்பாடு நமக்கு சொல்லக்கூடிய சி. இந்த அடிப்படையில் கொள்கையிலேயே அடிப்படையோடு நம்மளுடைய முரண்படக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஷியாக்கள். நம்ம ஏன் ஷியாக்களை பத்தி பார்க்கணும், ஷியாக்களை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? எதுக்காக பேசுறோம்? உங்களுக்கு வேற வேலை இல்லைங்க, அதனால பேசுறீங்க. நம்ம ஸ்கூல் கூட்டம் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியுமா உங்களுக்கு? அறிவு இருக்கா அப்படின்னு பேசுறாங்க. நம்மள கேள்வி கேட்கிறாங்க, நாம ஏன் ஷியாக்களை பத்தி பேச வேண்டியிருக்கு? அதாவது இந்த வழிகேடர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக, இஸ்லாமை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு போர்ட்ரேட் பண்ணப்படுது. அப்படியான ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. அவர்கள் என்ன கொள்கையில் இருக்கிறாங்க, என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அதற்கு உண்மையில் இஸ்லாமை பாதுகாக்கக்கூடியவர்களா அல்லது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடியவர்களா என்பதை நம்ம எதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும்? அவங்களுடைய கொள்கையை வச்சு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதனால்தான் அவருடைய கொள்கையை பற்றி நம்ம பேசுறோம். அவங்க கொள்கையை பற்றி தெரியாத வரைக்கும் அவங்க யாரு நமக்கு நல்லவர்கள், வல்லவர்கள். இன்னைக்கு மக்களுடைய அறியாமை என்ன? எவன் எதை சொன்னாலும் சரி, அவன் ஏதாவது அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்ததா ஏதாவது கருத்து சொல்லிட்டா அவனை விட சிறந்தவன் இல்லை என்று சொல்லுவாங்க. குர்ஆன் இறைவேதம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா உடனே செஞ்சிருவாங்க பேஸ்புக்ல, இவர் சொல்லிட்டாரு பாருங்க, அவன் ஏன்டா சொல்லணும், இது அல்லாஹ்வே சொன்னதாச்சே இல்லையா, ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னதாச்சே, அல்லாஹ்வுடைய சாட்சியத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு நமக்கு வேற யாரோட சாட்சியம் தேவை இருக்கு? அப்ப என்ன அறியாமல் இருக்கிற பாத்தீங்களா? அப்ப இது போன்ற ஒரு மிக மோசமான ஒரு மாய சித்தாந்தம் இதற்குள் ஒளிந்திருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அப்ப இவர்கள் அடிப்படையில் இஸ்லாமிய கொள்கையோடு நேரடியாக மோதக்கூடியவர்கள். ஆனா அவருடைய தோற்றமும் அவருடைய பெயர், அவர் வாதிடக்கூடிய வாதமும் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் நாம் அதை குறித்து செய்ய வேண்டிய எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில இருந்து கொண்டிருக்கிற நம்ம அவருடைய கொள்கைகளை மட்டும்தான் அதிகமாக பேச